சித்திரை வெள்ளியில் மாவட்டம் முழுவதும் பல ஆலயங்களில் அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா. சித்திரை மாத புனித நாள் ஆன இன்று 3 வெள்ளியில் மாவட்டம் முழுவதும் பல ஆலயங்களில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் வேலூர் மாநகரம் அரசமரப்பேட்டை பகுதியில் சுமார் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கற்களால் கட்டப்பட்ட ஸ்ரீ சித்தி புத்தி சமேத ஸ்ரீ வல்லப விநாயகர் ஸ்ரீ சபரிகிரி ஐயப்பன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த கற்கோவில் ஆலயத்தில் விநாயகர் மற்றும் ஐயப்பன் ஆலயம் மட்டுமல்லாது ஈஸ்வரன், முருகர், அம்மன் மற்றும் நவகிரகங்களுக்கு என்று தனித்தனி ஆலயங்கள் உள்ளது. இந்த வளாகத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் கொடிமரம் உட்பட சிறப்பாக குடமுழுக்கு விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியினை ஒட்டியாக சாலை அமைக்கப்பட்டு புனித நீர் கொண்ட கலசங்கள் வைக்கப்பட்டு வேத விற்பனர்களால் வேதங்கள் ஓதப்பட்டு பின்பு அந்த புனித நீர் அனைத்து தெய்வங்களின் கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விழா இனிதே நடைபெற்றது. இதேபோன்று வேலூர் மாநகரம் இடையஞ்சாத்து காளிகாபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ காளியம்மன் ஆலயத்திலும் கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற்றது. 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருக்கோவில் புதியதாக 5 லட்சம் செலவில் அமைக்கப்பட்ட வரவேற்பு வளைவுக்கும் சேர்த்து குடமுழுக்கு நடைபெற்றது. 2 திருக்கோவில் நிகழ்ச்சிக்கும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்தோடு இறைவனை வழிபட்டனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண உங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் வேலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ். ராஜேஸ்வரன், உங்கள் தவசி ரமேஷ். பாதி வச்சு ஊட்டு மாவட்ட வேலூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கே. குணசேகரன். இந்த கோயில் காளியம்மன் கோயில் சப்தகண்ணி 100 ஆண்டு இல்லை, 400-500 வருஷத்துக்கு முன்ன உருவாக்கப்பட்டது. 68-69 1 ஏக்கரா 13 சென்டில் இது அமைஞ்சிருக்குது. என்ரோல்மெண்ட் டச்சில் இருக்குது. இது நாங்கள் சொத்து கொடுத்ததுனால நாங்கள் பாதி அவங்க பாதி கனெக்ஷன் தான் இருக்குது. ஆகவே இது ரொம்ப சிறப்பான ஒரு கோயில். அந்த கோயிலை இப்போ பராமரித்து வந்துக்கிறோம். அதில் இப்போ மண்டபம் புதுசாக கட்டியிருக்கிறோம், ஒரு விநாயகர் கோயில் புதுசாக கட்டியிருக்கிறோம், ஒரு சப்தகண்டி கண்டிங் வச்சுருக்கிறோம். சப்தகண்டி தான் பழைய கோயில் சப்தகண்டி. இப்போ முனேஸ்வரன் வச்சுருக்கிறோம். வச்சு சிறப்பாக இன்றைக்கி ஒரு நல்லபடியாக நடந்துச்சு கும்பாபிஷேகம். மூலவர் என்ன சாமி? மூலவர் காளியம்மன் சப்தகண்டி தான். ஆமாம். சிறப்பு பண்புகள் என்னங்க இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு பண்புகள் என்ன கேட்டீங்கன்னாக்கா, இங்கிருந்து கரக ஜோடிச்சு ஊருக்கு போவோம். இது மூலவர் அங்கே போய் சிலை செஞ்சு உற்சவர் தேரில் முதல்ல விநாயகர் சேர்த்தி பொங்கல் மாயனுக்கொல்லை விமர்சனம் நடக்கும். மாயனுக்கொல்லை பிரமாணம் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் 4000 பேர் கூடக்கூடிய அளவு நடக்கும். அது ஓகே. உங்க பேர் சார்? உங்க பேர் சொல்லு. கே. குணசேகரன் பேர். தலைவர். பௌர்ணமி ரொம்ப சிறப்பானது. பௌர்ணமி நடக்கும். பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம் வழங்கப்படும். டெய்லி பௌர்ணமி அன்னைக்கு அன்னதானம். பாமா
இது